ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. அத நல்லாவே இண்டிகேட் பண்ணி காட்டுது. பேங்கிங் வந்து ஃபால்னா ஃபாலு, ஹெவி ஃபால்ல போயிட்டுருக்கான். பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வேற லெவல் ஃபால்ல இருக்கு. நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹாலிடேஸ் வந்துட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு ஹாலிடேஸ், அடுத்து வெள்ளிக்கிழமை வேற திரும்ப ஹாலிடேஸ் இருக்கு. ஹாலிடேஸும் நெறைய வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்து வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆகி க்ளோசிங் நெகட்டிவ் வச்சாங்க. இன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் வந்து க்ரூட் ஆயில் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ நல்ல நெகட்டிவ்ல இருந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.5% அதுவும் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் பாசிட்டிவ் ஓப்பனிங் 2மே வந்து பாசிட்டிவ் சைடு தான் நடக்க போகுது. ஓகேங்களா? அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல எனக்கு. கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்கும். மேபி மிட் நைட்ல ஏதாவது சேஞ்ச் ஆகக்கூட சான்சஸ் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆர் கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு 22,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. 500 டூ 400 அந்த லெவலு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,800 அதுவும் இப்போ ஸ்ட்ராங்கா தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் ஆன் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, ஈரான் மேல வந்து அமெரிக்கா மறுபடியும் அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா முடியல. ஸோ நாங்க வந்து அட்டாக் பண்ண போறோம். ஹெவியா அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. யுஎஸ் சைட் இருந்து. ஆ ஸோ பார்ப்போம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸ்ல. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் இன் டவுன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி நல்லா இறங்கிக்கிட்டு இருக்கு. பேங்கிங் செக்டர் எல்லாமே ஹெவி ஃபால நோக்கி போயிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே ஒரு லெவல் சொன்னோம். அந்த லெவலுக்கும் கீழ போய் தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க நேத்து. 740 அப்படிங்கிறது. ஸோ அந்த லெவல் அது பார்ப்போம். ஸோ நிஃப்டிக்கு நாளைக்கு சப்போர்ட் லெவல் 22,500 அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தாங்க. 21,800ல தான் மேஜர் சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ட்டா 22,800 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் ஆன் எல்லா சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி கீழ அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்கான். ஸோ இவனுக்கு மேஜரா இருக்கிறது கீழ இன்னும் போ வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 3000 பாயிண்ட் கீழ இறங்க வேண்டியிருக்கு. ஸோ அப்பதான் அவனுக்கும் வந்து மேஜர் சப்போர்ட் லெவல் வருது. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆக போறது வந்து பார்த்தீங்கன்னா 51,000. கீழ சப்போர்ட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 49,600. ஸோ இதுக்கு இன் பிட்வீன் அதாவது ஒரு 1,400 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 1,400 பாயிண்ட்டுக்குள்ள தான் நாளைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கு மேல பெருசா வந்து ரெக்கவரி மோட் அப்படின்லாம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன் பேங்கிங்ல. ஸோ 51,000 நல்ல ரெசிஸ்டன்ட். அத டச் பண்ணிட்டு கூட திரும்ப செல் ஆகலாம். ஐடி, ஐடி மொத அந்த 28,000 வரைக்கும் வரட்டுங்க. 28,000 உடைச்சா தான் அடுத்து சரியான செல்லிங் இருக்கு. பட் இவன் வந்து இன்னும் சைட்வேஸ்ல தான் இருக்கான். இந்த ஜோன்குள்ளேயே இருக்கான். ஸோ இவன் வந்து பெருசா மூவ்மெண்ட் குடுக்க மாட்றான். பேங்கிங் ஆனா நல்லா இறங்கிட்டு இருக்கானுங்க. ரிலையன்ஸ் வந்து நேத்து நல்லா இறங்கியிருந்தாலும், இன்னைக்கு அந்த சப்போர்ட் சொன்னேன் 1327. ஸோ ஓப்பன் ஆனது 1336ல ஓப்பன் ஆகி திரும்ப கொஞ்சம் பாசிட்டிவா போய் திரும்ப எண்டிங்ல வந்து க்ளோசிங் வந்து செல்லிங்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ 1327 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா 3 தடவ சப்போர்ட் எடுத்துருச்சு அந்த இடத்துல. 3, 4 தடவ. ஸோ 1324 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஹியூஜ் செல்லிங் ரிலையன்ஸ்ல இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஹெச்டிஎஃப்சி இவன என்னதான் பண்றதுன்னு தெரியலங்க. செல் ஆயிட்டே இருக்கான். இப்ப அடுத்த சப்போர்ட் வந்து 703 தான். எனக்கு தெரிஞ்சு அங்க வரைக்கும் வந்துருவான்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 27%க்கு மேல 28% எனக்கு தெரிஞ்சு கிராஸ் ஆயிட்டான். 700லாம் வந்துட்டான்னா 30+% வந்து இறங்கியிருக்கான்னு அர்த்தம். இது வந்து ஹியூஜ் ஃபால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து நிஃப்டிலயே இருக்க ஹை கேப்பிட்டல் உள்ள ஒரு ஷேர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ அவனே வந்து 30% இறங்கியிருக்கான் அப்படிங்கும்போது ஒரு பெரிய கவலைக்கிடம் தான் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அந்த 703 வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். 30+ கரெக்ஷன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது நல்ல கரெக்ஷன். ஸோ இந்த டயத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லது தான். ஏன்னா நீங்க ஹெச்டிஎஃப்சியை கொஞ்சம் கொஞ்சமா கூட வாங்கி வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு லாங் ரன்னுக்கு செம்ம ரேலி குடுப்பான் ஹெச்டிஎஃப்சி. ரூ. 700லாம் வந்துட்டான்னா செம்ம பிரைஸ். ரூ. 1000 இருந்தவன் ரூ. 700 30 ஷேருக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 300 உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ டார்கெட் பண்ணுங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்க. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.